கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் கிளாம்பாக்கம் புறநகர் ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் நிறைவு பெறாத சூழல் உள்ளன. கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். கிளாம்பாக்கம் புறநகர் ரயில் நிலையம் எப்போது பயன்பாட்டிற்கு வர இருக்குது? ரயில்வே நிர்வாகம் தரப்புல நமக்கு சொல்றது என்ன? தினசரி இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வாயிலாக பண்டிகை காலங்கள் மற்றும் தினசரி நாட்களில் சுமார் லட்சத்துக்கு அதிகமானோர் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தை அணுகுவதற்கு சாலை மார்க்கமாக மட்டுமே வந்து செல்வதற்கு வசதி இருப்பதன் காரணமாக சென்னை மாநகர பகுதி மக்கள் இங்கே வருவதற்கு மிகுந்த சிரமம் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக கிளாம்பாக்கத்தில் ஒரு புறநகர் மின்சார ரயில் நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வண்டலூருக்கும் ஊரப்பாக்கத்திற்கும் இடையே இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைப்பதற்காக ரயில்வே நிதி ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய பட்சத்தில் அது காலதாமதமாகும் என்ற ஒரு சூழலில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் என்பது துவங்கியிருந்தது. ரயில்வே சார்பில் அதற்கான பணிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் துவங்கியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்ட ஓராண்டுக்குள்ளாக இந்த பணிகள் அனைத்துமே நிறைவு பெற்று இந்த ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு வரும் என அமைச்சர்களும் அதிகாரிகளும் தகவலை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த ரயில் நிலையம் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது காலதாமதமாகக்கூடிய ஒரு சூழலே பார்க்க முடிகிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் என்பது தொடர்ச்சியாக இருந்து வந்தது. தற்போது தான் அந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது நிறைவு பெற்று முதற்கட்ட பணிகள் என்பது தொடங்கி இருக்கிறது. முதற்கட்ட பணிகளை பொறுத்தமட்டில் தற்போது பிளாட்ஃபார்ம் அமைக்கக்கூடிய பணிகள் துவங்கி இருக்கிறது. மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம்கள் அமைக்க வேண்டும். 2 புறநகர் மின்சார ரயில்கள் வந்து செல்லக்கூடிய வழித்தடமும் ஒரு விரைவு ரயில் செல்லக்கூடிய வழித்தடமும் அமைக்க வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் தற்போது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் நிறைவு பெற்ற பிறகாக 2 மற்றும் 3வது பிளாட்ஃபார்ம்கள் அமைக்கக்கூடிய பணிகளில் ரயில்வே நிர்வாகம் முன்னெடுக்கும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஜனவரி